உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வக்கீல் சுஜித் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம கேட்க போற கேள்வியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேள்வி. அதை நம்ம என்னன்னு கேட்போம். சார், இன்னைக்கு என்னோட கேள்வி என்னன்னா, நீங்களே நிறைய புது புது சட்டங்களை பார்த்திருப்பீங்க. இதுல நீங்க பார்த்து வியந்த சட்டம் ஒண்ணு இருக்கும்ல, இந்த மாதிரியும் சட்டம் இருக்குமா, இந்த மாதிரியும் சில சட்டங்கள் இந்த தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்றத நீங்களே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. அந்த சட்டங்கள்லாம் என்ன, அது எப்படி அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அபார்ட்மெண்ட் வாங்குறது, அபார்ட்மெண்ட் விற்கிறது அண்ட் அபார்ட்மெண்ட் கட்டுறது ரிலேட்டடான சட்டங்கள்லாம் பார்த்துருப்போம். பட் நான் பார்த்த ஒரு வித்தியாசமான சட்டம்னா, அபார்ட்மெண்ட் ஓனர்ஸ்க்குன்னே தனியா ஒரு சட்டம் இருக்கு. ஸோ அது என்ன சட்டம்னா அபார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட். ஓகே, இது இந்தியா முழுக்க இருக்கு. தமிழ்நாடுக்குன்னு ஸ்பெசிபிக்கா 1994ல இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கு அடுத்த சட்ட திருத்தங்கள் எல்லாம் பண்ணிட்டு தமிழ்நாடு அபார்ட்மெண்ட் ஓனர்ஷிப் ஆக்ட் 2022 அப்படின்னு இப்போ கரண்ட்லி இருக்கு. ஸோ இந்த சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இருக்கிற வீட்டை தாண்டி அந்த அபார்ட்மெண்ட் இருக்கிற நிலத்திலயும் நமக்கு ஒரு ஷேர் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. இதை இந்த ஆக்டோட செக்ஷன் 3ல சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது செக்ஷன் 7ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் அசோசியேஷன். ஸோ நமக்கு பார்த்திருப்போம், ஒரு அபார்ட்மெண்ட்லயும் ஒரு அசோசியேஷன் ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த அசோசியேஷன் எப்படி கிரியேட் பண்றது, இந்த அசோசியேஷன்ல என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த செக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து செக்ஷன் 10 அப்படின்னு பார்க்கையில ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம நிறைய இடங்கள்ல பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல பார்த்துருப்போம். அதுல பார்ட்டா அபார்ட்மெண்ட் ஃபேஸ் 1 கட்டிட்டு அதுல கொஞ்சம் பேர் குடி வந்துருவாங்க. அதுக்கடுத்து ஃபேஸ் 2, அதுக்கடுத்து ஃபேஸ் 3ன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கையில ஃபேஸ் 1க்கு ஒரு அசோசியேஷன் இருக்கும், ஃபேஸ் 2க்கு ஒரு அசோசியேஷன் இருக்கும், ஃபேஸ் 3க்கு ஒரு அசோசியேஷன் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணி 2க்கு மேற்பட்ட அசோசியேஷன் ஜாயின் பண்ணி ஃபெடரேஷன் அப்படின்னு ஒண்ணு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது ரிலேட்டடான சட்டங்கள்லாம் இந்த செக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஆக்ட்ல ஒரு முக்கியமான சட்டம்னு பார்த்தோம்னா செக்ஷன் 23. ஸோ இந்த செக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, அபார்ட்மெண்ட் ஓனர்ஸை தவிர அதுல இருக்கிற டெனன்ஸும் அந்த அசோசியேஷனோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வருவாங்க. அண்ட் இந்த சட்டம் அந்த டெனன்ஸ்க்கும் அப்ளை ஆகும். ஸோ இது நான் பார்த்ததுல ஒரு வித்தியாசமான சட்டம். ஓகே சார், நீங்க சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவே எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரெண்டான சட்டமா தான் இருக்கு. ஸோ டெனன்ஸுக்கும் இதெல்லாம் அப்ளை ஆகும்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க, ஃபெடரேஷன் சொல்லியிருக்கீங்க. ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கும் புரியும் நினைக்கிறேன். இது உங்களுக்கும் புதுசா இருக்குன்னு நினைக்கிறேன். சார், எனக்கு இப்போ இன்னொரு டவுட் ஒன்று வருது சார். இப்ப நம்ம அபார்ட்மெண்ட் சைடு தானே பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நம்ம புதுசா அபார்ட்மெண்ட் வாங்கும் போது அதுல கார்பெட் ஏரியா, பிளிந்த் ஏரியா அப்படின்னு இன்னும் நிறைய விதமான விஷயங்கள் உள்ள இருக்கு. சோ அதெல்லாம் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அதெல்லாம் என்ன, அதுல எப்படி கிளாரிட்டியா கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே, சோ கார்பெட் ஏரியா அப்படின்றது நீங்க வாழ போற ஏரியா. ஒரு வீட்டுல நீங்க எந்த அளவுக்கு கார்பெட் போட முடியுமோ, ஒரு வீடு இருக்குன்னா செவருக்குள்ளதான் நீங்க கார்பெட் போடுவீங்க. சோ உங்க வீட்டோட செவர் தவிர்த்து எந்த ஏரியால நீங்க இருக்க முடியுமோ அது கார்பெட் ஏரியான்னு சொல்லுவாங்க. சோ இதுவே பிளிந்த் ஏரியா அப்படின்னா, நீங்க உங்களோட கார்பெட் ஏரியா அலாங் வித் யுவர் டைமென்ஷன் ஆஃப் வால், நீங்க செவர் எவ்வளவு இருக்கோ அதோட சேர்த்ததுதான் பிளிந்த் ஏரியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுல நீங்க இருக்கீங்கன்னா அதோட அந்த வால் ஏரியாவை சேர்க்கையில அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி கிட்டத்தட்ட வரும். ஸோ கார்பெட் ஏரியா 750 ஸ்கொயர் ஃபீட்னு இருக்கையில அதோட பிளிந்த் ஏரியாவும் சேர்ந்தா எக்ஸ்ட்ரா ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட். ஸோ பிளிந்த் ஏரியான்றது 800 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது வரும். ஸோ இந்த செவர்ல பாத்தீங்கன்னா ஃபுல் செவரும் நமக்கு கிடைக்காது. அபார்ட்மெண்ட்ன்றதுனால ஃபுல் செவர் கிடைக்காது. அந்த அபார்ட்மெண்ட்ல பாதி செவரு நமக்கு சொந்தம். ஓகே, அது ரூஃபா இருக்கட்டும், சைட்லயும் இருக்கட்டும், அண்ட் ஃப்ளோரும் சரி. அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் ஏரியாவும் இருக்கு, அது காமன் ஏரியா. ஸோ காமன் ஏரியான்றது நம்ம யூஸ் பண்ற ஸ்டேர் கேஸ், லிஃப்ட், அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல், பார்க், அந்த மாதிரி அமெனிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது ஒரு அபார்ட்மெண்டோட காமன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரொம்ப நன்றி சார், நீங்க சொன்னது எங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ கார்பெட் ஏரியா, பிளிந்த் ஏரியா தவிர்த்து காமன் ஏரியான்னு ஒண்ணு சொல்லியிருக்கீங்க. இப்போ இதுல அபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறாங்கல்ல, சோ அவங்களுக்கு ஒரு டவுட்ஸ் வரும். இப்ப நான் கார்பெட் ஏரியா வச்சிருக்கேன், பிளிந்த் ஏரியா வச்சிருக்கேன், சோ இது ஓகே, இதை நான் எப்படி அவைல் பண்ணுன்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காமன் ஏரியா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஒரு சில பேர் அவைல் பண்ணுவாங்க, அதுக்கு அந்த அபார்ட்மெண்ட் டீம் இது ஒத்துக்க மாட்டாங்க, அபார்ட்மெண்ட் குரூப்ஸ் அதை ஒத்துக்க மாட்டாங்க.
ஸோ அதே மாதிரி கார்பெட் ஏரியாவுக்கும் இப்போ 2 சைடு பிரச்சனை வருதுன்னா அவங்களுக்கும் இந்த சைடு கொடுப்பாங்க, இல்ல டிசிஷன் ஒரே சைடா வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களும் இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களால லீகல் ப்ரொசீஜர் பண்ணி தர முடியுமா சார்? கண்டிப்பா பண்ணலாம். ஸோ அதுக்கு அவங்க உங்ககிட்ட எப்படி சார் கான்டாக்ட் பண்றது, அந்த டீட்டெயில் சொல்லிடுங்க. ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல மெயில் ஐடி இருக்கு. அந்த மெயில் ஐடிக்கு உங்க பிரச்சனை என்னவோ அது பிளஸ் உங்களோட ஃபோன் நம்பர் போட்டு அனுப்புங்க. எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நன்றி சார் உங்க டைம் ஒதுக்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டியில பண்றதுக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை நீங்க நோட்டிஃபை பண்ணிக்கிங்க. ஸோ அப்பதான் நாங்க உடனுக்குடனே போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதனா டவுட்ஸ், அந்த எதனா உங்களுக்கு விஷயங்கள் எதனா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சார் சொன்ன மாதிரி அவங்க டீம் கான்டாக்ட் பண்ணாலும் அங்கேயே கான்டாக்ட் பண்ணுங்க. ஆனா மெயினா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஏன்னா அந்த டவுட்ஸ் வச்சுதான் நான் சார் கிட்ட வந்து கேள்வியா கேட்பேன். ஸோ அது இன்னமும் எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நன்றி சார். நன்றி.